மதுரை மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மாடியில் இருந்து தவறி விழுந்து பள்ளி மாணவன் படுகாயமடைந்த விவகாரத்தில் பள்ளியை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மதுரை பழங்காநத்தத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் முத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கணேசன் பாக்கியலட்சுமி தம்பதியின் மகன் அகிலன் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று குழந்தைகள் தின நிகழ்ச்சி நடைபெற்ற போது பள்ளி கட்டிடத்தின் மொட்டை மாடியில் அகிலன் விளையாடியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மாணவன் மாடியிலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார். பின்னர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அகிலனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே மாணவன் மொட்டை மாடியிலிருந்து கீழே விழுந்ததற்கு பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என கூறி பள்ளியை பெற்றோரும் உறவினர்களும் முற்றுகையிட்டார்கள். ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் என் பிள்ளைக்கு என் பிள்ளை நல்லபடியாக எங்கள் கைக்கு வரணும். இவங்களை டார்கெட் பண்ணணுன்றது எங்களோட நோக்கம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு தேவையான வசதியை செஞ்சு கொடுங்க, பாதிக்கப்பட்ட என் குழந்தைய நல்லபடியாக கொண்டுட்டு வாங்க, அவ்வளோதான். இதனிடையே மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் படுகாயமடைந்த மாணவனுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.